ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். தபால் துறை வங்கியில இருந்து வேலைவாய்ப்பு தான் வெளியாயிருக்கு. அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்து இன்டர்வியூவே இல்லாம டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா தகுதியான ஆட்களை தேர்வு செய்வதற்கான பர்மனன்ட் ஜாப்கான நோட்டிபிகேஷன் தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க. மந்த்லி சேலரியா 30,000க்கு மேல தான் உங்களுக்கு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டா 1/12/2025, அதாவது அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நிறைய வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதனால அப்ளை பண்ண மறக்காதீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங் வைஸ் வேகன்சி, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி டீடைல்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு மூலமா ஐபிபிபி நிறுவனத்துல டோட்டலா 309 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 199 வேகன்சியும், அசிஸ்டன்ட் மேனேஜர்ல 110 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 11 நவம்பர் 2025. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு அண்ட் ஆன்லைன் ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 1 டிசம்பர் 2025. அதிகாரப்பூர்வ இணையதளமான www.ippbonline.com என்ற வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் வைஸ் வேகன்சி அண்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக 110 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஐபிபிபி பிரான்ச் பேங்கிங் அவுட்லெட்ல தான் உங்களுக்கான லொகேஷன் இருக்கும். ஜூனியர் அசோசியேட்டுக்காக 199 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஐபிபிபி பிரான்ச் பேங்கிங் அவுட்லெட்ல தான் உங்களுக்கான லொகேஷன் இருக்கும். டோட்டலா ரெண்டையுமே சேர்த்து 309 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கா எல்லா மாநிலத்திலையும் உள்ள ஐபிபிபி பிரான்ச்ல தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா பிரான்ச் சப் பிரான்ச்ல எம்ஐஎஸ் ரிப்போர்ட்களை பராமரிக்கிறது, ஐபிபிபி பேங்க்ல பிசினஸ் கேம்ப், எஃப்எல்சி கேம்ப் நடத்துற மாதிரியும், ஃபீல்டு விசிட் மூலமா செயல்திறனை மேம்படுத்துறது, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் டிரான்ஸ்லேஷன் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்றது, சேல்ஸ் டார்கெட்டுக்காக பேங்க்ல இருந்து ப்ராடக்டை சேல் பண்றது, ரெகுலாரிட்டி ஆடிட்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை செக் பண்றது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பயிற்சி கொடுக்கறது அண்ட் பேங்க்குக்காக எனி ஒர்க்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் ஜூனியர் அசோசியேட்டுக்காக வணிக வளர்ச்சிக்காக சேனல் பார்ட்னரோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மெயின்டைன் பண்றது, போஸ்ட் ஆஃபீஸோட கிராஸ் செல்லிங் ஆஃப் ப்ராடக்டை செய்யறது, கஸ்டமரோட சர்வீஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்றது, மந்த்லி சேல்ஸ் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்றது, ஆடிட்டிங் அண்ட் ஆப்ரேஷனை பத்தி ப்ரீ செக் பண்ற மாதிரியான வேலை தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டுக்காக 199 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின்லயும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டா மினிமம் 20 வயசுக்குள்ள இருந்து மேக்சிமம் 32 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக 110 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டா மினிமம் 20 வயசுல இருந்து மேக்சிமம் 35 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் அசோசியேட் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல லெவல் 4 எம்ப்ளாயிஸ் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எம்ப்ளாயிஸ் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இந்த ஜாபுக்கான பே அண்ட் அலோவன்ஸ் பாத்தீங்கன்னா டெபுடேஷன் அடிப்படையில் செலக்ட் பண்றவங்க பர்மனன்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கேல் ஆஃப் பேயை தொடரலாம் அல்லது ஐபிபிபி ஸ்கேல் ஆஃப் பேயை செலக்ட் பண்ணலாம். அது கூடவே அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டென்யூர் ஆஃப் டெபுடேஷன் பாத்தீங்கன்னா டெபுடேஷன் பீரியடா 1 இயர் இருக்கும். இது 2 வருஷம் வரையுமே எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குமே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இது பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்காக தான் இருக்கும். அதனால சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுங்க, இல்லைன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்க உங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா ரிவ்யூ பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸா கிராஜுவேஷன் பர்சன்டேஜ் அடிப்படையில தான் மெரிட் லிஸ்ட் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரே மார்க் 2 பேர் எடுத்திருந்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை பேங்கோட தேவைக்காக மட்டுமே ஆன்லைன் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் இல்லைனாலும் கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே கண்டிப்பா என்ஓசி சர்டிபிகேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸா 750 ரூபாய் வச்சிருக்காங்க. இந்த ஃபீஸை அப்ளை பண்ற எல்லாருமே கண்டிப்பா பே பண்ணி ஆகணும். ஒன் டைம் ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸை திரும்ப ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதனால கரெக்டா செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம லீவு, பென்ஷனு, அதர் பெனிஃபிட்ஸ் போன்ற எல்லா சலுகையுமே உங்களுக்கு கிடைக்குது. ஜெனரல் கண்டிஷன்ஸா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனா இருந்தா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
இந்த போஸ்டிங்க்கு முழுக்க முழுக்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் ஒரிஜினல் சர்டிபிகேட்ல இருக்க டீட்டெயில்ஸுமே கண்டிப்பா மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரெக்யூர்மெண்ட் பார்த்தின எல்லா அப்டேட்ஸுமே அவங்களோட பர்சனல் இமெயில் அல்லது IPPB வெப்சைட் மூலமா மட்டும்தான் வெளியிடுவாங்க. அதனால அப்ளை பண்ணும்போது வேலிடான இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டான www.ippbonline.com போயிட்டு கெரியர்ஸ்ல டெபுடேஷன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டு அது கூடவே NOC சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆனதும் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது தேவைப்படும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.